கருப்பா இருக்கிறது தான் அழகுன்னு நம்ம என்னதான் வெளியே சொல்லிக்கிட்டாலுமே நம்ம எல்லோரோட உள்ளுக்குள்ளேயும் நானும் இன்னும் கொஞ்சம் கலரா மாறினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். கரெக்டா? அப்படிப்பட்ட உங்களோட ஆசைய இன்னைக்கு நான் நிறைவேற்றி காட்ட போறேன். எஸ், நான் உண்மையை சொல்றேன். இப்படி டார்க்கா இருக்கிற உங்க ஸ்கின்னை இப்படி ஃபேரா மாத்தி காட்ட போறேன். அது பர்மனண்டா. அது எப்படி ப்ரோ இதெல்லாம் பாசிபிளா கேட்டீங்கன்னா எஸ், பாசிபிள் தான். அன்னைக்கு அப்படி இருந்த காஜோல் இன்னைக்கு இவ்ளோ ஃபேரா மாறி இருக்காங்க. அன்னைக்கு அப்படி இருந்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இவ்வளவு வெள்ளையா மாறி இருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேத்த சொல்லிக்கிட்டே போகலாம். பட் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ப்ரோ அவங்க டார்க் ஸ்கின்னா இருந்தது அது அப்போ, ஆனா அவங்க இப்போதான் ஃபேர் ஆகி இருக்காங்க. அப்போ டார்க் ஸ்கின்ல இருந்து ஃபேர் ஸ்கின்க்கு மாறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவங்க சரியான ஸ்கின் கேர் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதனால அப்போ அவங்க டார்க் ஸ்கின் டோன்ல இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க ஸ்கின் மேல கேர் பண்ணிருப்பாங்க. அதனால இப்போ ஃபேர் ஆகி இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல உங்களோட டார்க் ஸ்கின்னை முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஃபேரா மாத்தக்கூடிய 5 சீக்ரெட்ஸ் பத்தி சொல்ல போறேன். ஒவ்வொரு ஸ்டெப்புமே சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆனது. ஸ்டெப் 1ல ஸ்கின் டீடாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுதான் டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்யணும். ஸ்டெப் 2ல டெட் ஸ்கின்னை கிளியர் பண்றத பத்தி பார்க்க போறோம். இதனால உங்களோட ஓல்ட் ஸ்கின் போய்டும், புது க்ளோ ஸ்கின் கிடைச்சிடும். ஸ்டெப் 3ல மெலனின் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். இதுதான் உங்க டார்க் ஸ்கின் டோனை ஸ்டாப் பண்றதுக்கான ஃபார்முலாவே. அடுத்து ஸ்டெப் 4ல நேச்சுரலா ஸ்கின் க்ளோ ஆகுறத பூஸ்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். கடைசியா ஸ்டெப் 5ல உங்களுக்கு கிடைச்ச ஃபேர் ஸ்கின்னை எப்படி பெர்மனண்டா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். சோ இப்போ சொன்னதுல இருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களுக்காக செஞ்சும் காட்ட போறேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஸ்கின் டீடாக்ஸ். நம்மளோட ஸ்கின் ஃபேர் ஆகாம இருக்கிறதுக்கான முக்கியமான பிக்கெஸ்ட் எனிமியே டாக்ஸின்ஸ் தான். டெய்லி நம்ம ஃபேஸுக்கு வரக்கூடிய பொல்யூஷன், டஸ்ட், ஸ்வெட், ஆயில் அண்ட் நம்ம யூஸ் பண்ற சோப்ல இருக்கக்கூடிய பாராபின் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் போன்ற கெமிக்கல்ஸ் இது எல்லாமும் நம்ம ஸ்கின் மேல இருக்கிற போர்ஸ்ல டெபாசிட் ஆகி டல் ஸ்கின், பிம்பிள்ஸ், அன்ஈவனான ஸ்கின் டோன் இப்படி எல்லாத்தையும் ஏற்படுத்திடுது. இது மட்டும் தானா கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம எக்ஸஸா சாப்பிடக்கூடிய சில ஃபுட்ஸ் கூட நம்ம ஸ்கின்னுக்கு டாக்ஸின்ஸா வந்து அமையுது. உதாரணத்துக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டான சிப்ஸ், பிஸ்கட், நூடுல்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறப்போ உங்க ஃபேஸ்ல ஆக்னே வர ஆரம்பிக்கும். அடுத்து ரிஃபைன்ட் சுகர் ஐட்டம்ஸ் ஆன கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துக்கிறப்போ பிம்பிள்ஸ் அண்ட் ஃபேஸ்ல ஆயில் வடிகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா அதுக்காக இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி நம்மளால பொல்யூஷன்ல சிக்காம வெளியே போகாம இருக்க முடியுமா கேட்டீங்கன்னா அதுவுமே இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களோட பாடி அண்ட் ஸ்கின் ரெண்டையும் டீடாக்ஸ் பண்ணணும். முதல்ல உங்க பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல லெமனை புழிஞ்சு விட்டு லேசா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து குடிங்க. இது எப்ப குடிக்கணும்னா டெய்லி காலையில தூங்கி எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். அண்ட் இத குடிச்ச அடுத்த 20 நிமிஷத்துக்கு டீ, காஃபி அப்படின்னு வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. இப்படி பண்ணாலே உங்க இன்னர் பாடி டீடாக்ஸ் ஆகிடும். அடுத்து அவுட்டர்ல இருக்கிற ஸ்கின்னை டீடாக்ஸ் பண்றதுக்கு நீங்க மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பட் முகத்துக்கு சோப் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா அதோட pH லெவல் அதிகமா இருக்கும். சோ ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்படி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றது தான் உங்களுக்கான முதல் ஸ்டெப். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அதுதான் டெட் ஸ்கின் கிளியர். இதனால உங்க ஓல்டு ஸ்கின் போய்டும், புது க்ளோ வரும். ஃபேர்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் விசிபிள் சேஞ்ச் தெரியக்கூடிய இடம் தான் எபிடெர்மிஸ் ரினிவல். அதாவது நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா 3 லேயரா இருக்கும். ஒன்னு எபிடெர்மிஸ், இது நம்ம ஃபேஸ் ஸ்கின்னோட அவுட்டர் லேயர். ரெண்டாவது டெர்மிஸ் லேயர், இது மிடில்ல இருக்கும். மூணாவது ஹைப்பர் டெர்மிஸ், இத இன்னர் ஃபேட் லேயர்னு சொல்லுவாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் பல செல்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா அப்போ அதுக்கு காரணம் உங்களோட ஸ்கின் செல்ஸ் ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே உங்க ஸ்கின் ரொம்ப ரஃப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களோட ஸ்கின் செல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்கின் செல்ஸ் பாத்தீங்கன்னா 28 days ஒன்ஸ் ரினிவல் ஆகும். பழைய ஸ்கின்ஸ் எல்லாமும் டெட் ஆகிடும், புதுசா ஸ்கின் செல்ஸ் வந்துடும். அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை பாம்பு அதோட தோலை முழுசா உரிச்சிடும், புது தோல் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதே போலதான்
உங்க ஸ்கின்லயுமே 20 days ஒன்ஸ் நடக்கும். ஆனா இப்படி டெட் ஆகிற செல்ஸ் நம்ம ஃபேஸ் விட்டு போகாம அங்கேயே ஒட்டிக்கிச்சுன்னா அப்போ நம்ம ஸ்கின் நேச்சுரலா க்ளோ ஆகுற ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாம அந்த டெட் செல்ஸ் மேல இன்னும் டஸ்ட் ஸ்வெட் எல்லாம் படிகிறப்போ நாட்கள் ஆக ஆக அது ஹைப்பர் பிக்மெண்டேஷனா மாறிடும். இதனால உங்க ஸ்கின் டார்க் சர்ஃபேஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அதனால உங்க ஸ்கின்ல ஒட்டிட்டு இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணியே ஆகணும். இத எக்ஸ்போலியேஷன் சொல்லுவாங்க. ஆனா இத பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் வெவ்வேறு மாதிரியான எக்ஸ்போலியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தமா 3 ஸ்கின் டைப் தான் இருக்குது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின். உங்க ஃபேஸை டச் பண்ணி பாருங்க. ரொம்ப ஆயிலியா இருந்தா அது ஆயிலி ஸ்கின், ரொம்ப ட்ரையா இருந்தா அது ட்ரை ஸ்கின், ஆயிலியாவும் இல்லாம ட்ரையாவும் இல்லாம இருந்தா அது நார்மல் ஸ்கின். ஓகே, எல்லாரும் உங்க ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? அப்படி உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா இருந்தா அப்போ காஃபி பவுடர் அண்ட் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான காஃபி பவுடரை கொட்டிக்கிட்டு அதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிறகு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்ததும் விட்டமின் இ கேப்சூலை சரியா கட் பண்ணி அதுல ஊத்திக்கோங்க. இப்போ இத திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா அப்போ சுகர் அண்ட் ஹனி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், அடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான ஹனி அதுல ஊத்திக்கோங்க. பியூர் ஹனி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், நீங்க அதை வாங்கிக்கலாம். அப்படி ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சமா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லனா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். பிறகு இது கூட விட்டமின் இ கேப்சூலை திரும்பவும் கட் பண்ணி ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அப்படி நார்மல் ஸ்கின் தான் இருக்குதுன்னா அப்போ ஓட்ஸ் அண்ட் பால் எடுத்துக்கோங்க. ஓட்ஸை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதால ஒன்ஸ் நீங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அரைச்ச ஓட்ஸ்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து அதை பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வர தேவையான அளவு பால் ஊத்திக்கோங்க. நீங்க பச்சை பாலை சேர்த்துக்கலாம். ஆனா பால் ஜில்லுனோ இல்ல சூடாவோ இருக்க கூடாது. நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதையும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் விட்டமின் இ கேப்சூலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் இ கேப்சூலை ஏன் ஆட் பண்றோம்னா இது நியூ ஸ்கின் செல்ஸை நல்லா எஃபெக்டிவா ஆக்டிவ் பண்ணும். சோ அதனால இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஒரு கேப்சூல் மட்டும் போதும், அதிகமா சேர்க்க கூடாது. அவ்வளவுதான். இப்போ நான் 3ஐயும் ரெடி பண்ணிட்டேன். இங்க என்னோட ஸ்கின் டைப் நார்மல் ஸ்கின் டைப்பா இருக்கிறதால நான் இந்த ஓட்ஸ் அண்ட் மில்க் மிக்ஸ் பண்ணதை எடுத்துக்கிறேன். இதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிறகு நான் பண்ற மாதிரி கையால அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு இப்படி சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணணும். ஃபேஸோட எல்லா இடத்துலயும் இப்படி சர்க்குலர் மோஷன்ல பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அது ஃபேஸ்ல ட்ரை ஆகுற வர ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பிறகு நார்மல் தண்ணியிலேயே உங்க முகத்தை கழுவிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருந்த டெட் செல்ஸ் எல்லாமும் ரிமூவ் ஆகி இருக்கும். இந்த எக்ஸ்போலியேஷனை நீங்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணா போதும். இப்படி எக்ஸ்போலியேஷன் பண்றதால என்ன ஆகும்னா ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தா சாஃப்டாக ஆரம்பிக்கும். ஸ்கின் ஈவன் டோனுக்கு மாறும். முக்கியமா இந்த ஸ்டெப் மூலமா டார்க்னஸ் மறைய ஆரம்பிக்கும், ஃபேர்னஸ் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். சோ வீக்லி ஒன்ஸ் இப்படி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ அடுத்து முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா அதுதான் மெலனின் கண்ட்ரோல். அப்படி உங்களோட ஸ்கின் டார்க்கா இருக்குன்னா அப்போ அதுக்கான ரீசன் மெலனினா கூட இருக்கலாம். ஏன்னா மெலனின் ஒருத்தருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அவரோட ஸ்கின் டார்க் ஆகிடும். அதுவே மெலனின் பேலன்ஸா இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஃபேர் ஸ்கின்னா இருக்கும். அதுக்குன்னு யாரும் இந்த மெலனினை எனிமையா பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த மெலனின் தான் நம்ம ஸ்கின்கான ஒரு ப்ரொடெக்ஷனு. சோ இந்த மெலனினை பாடியில பேலன்ஸ் தான் பண்ணணுமே தவிர ரொம்ப கம்மி பண்ணிடக்கூடாது. அண்ட் இந்த மெலனின் எப்போ அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்னா சன்லைட்ல இருந்து வர யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல அதிகமா படுறப்போ ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மெலனின் சடனா ப்ரொடியூஸ் ஆகும். பட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறதால ஸ்கின் டார்க்கர் டோனுக்கு மாறும். அதனாலதான் எல்லாருமே சொல்லுவாங்க வெளியே போறப்பலாம் சன்ஸ்கிரீன் போடணும்னு. சோ நீங்க எப்போ வெளியே போறதா இருந்தாலும் சன்ஸ்கிரீன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு போங்க. சன்ஸ்கிரீன் வாங்குறப்போ SPF 30+ மேல இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன்
சன்ஸ்கிரீன் சன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல இருந்து உங்க ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால மெலனின் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். அடுத்து நீங்க எப்போலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்போலாம் மெலனின் இன்டைரக்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா என்கிட்ட இதுக்கான ஹோம் ரெமெடியோ இல்ல ப்ராடக்ட்ஸோ எதுவுமே இல்ல. அண்ட் முக்கியமா நீங்க மெலனினை பேலன்ஸ்ல வச்சிக்க நல்லா தூங்கணும். இல்லனா மெலனின் இம்பேலன்ஸ் ஆகி டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் டல் ஸ்கின்லாம் ஏற்பட்டுடும். சோ அதனால மூணாவது ஸ்டெப்பா எப்போ நீங்க வெளியே போனாலும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருங்க அண்ட் நைட் நேரத்துல நல்லா தூங்குங்க. ஓகே, இப்போ நீங்க பண்ண வேண்டிய நாலாவது ஸ்டெப் நேச்சுரல் க்ளோ பூஸ்ட். ஃபேர்னஸ்க்கு இதுதான் மெயின் கீ. மேல சொன்ன 3 ஸ்டெப்பையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்போ உங்களோட டார்க் ஸ்கின் மறைய ஆரம்பிக்கும், ஃபேர்னஸ் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா உங்க ஸ்கின் ஃபேர் ஆகியும் அதுல க்ளோ இல்லனா அப்போ அது வேஸ்ட் தான். ஏன்னா ஸ்கின் க்ளோவா இருந்தாதான் பளபளன்னு இருந்தாதான் பார்க்க அழகா இருப்பீங்க. கரெக்டா? அதத்தான் இந்த 4th ஸ்டெப்ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. அப்படி நேச்சுரலா உங்க ஃபேஸ் க்ளோ ஆகணும்னா அப்போ அதுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் ரொம்பவே முக்கியம். வீடு கட்டுறதுக்கு எப்படி சிமெண்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு கொலாஜன் நம்ம ஸ்கின்னுக்கு முக்கியம். இந்த கொலாஜன் அப்படி உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ ஸ்கின் ரொம்பவே டல்லா இருக்கும், ஸ்கின் லூசா இருக்கிற மாதிரி இருக்கும், wrinkles சீக்கிரமா வர ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வெள்ளையா இருந்தாலும் கொலாஜன் ப்ரொடக்ஷன் உங்க ஸ்கின்ல இல்லனா அப்போ உங்க முகம் பார்க்க நல்லாவே இருக்காது. சோ அதனால ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். அதுக்கு உதவுறது தான் விட்டமின் சி. ஆம்லா, லெமன், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கேப்சிகம், ப்ரோக்கோலி இது எல்லாம் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நெல்லிக்காய் டெய்லி 1ஆவது எடுத்துக்கோங்க. இது சூப்பரா ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்கும். இல்ல உங்களால இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னா அப்போ உங்க ஃபேஸ்க்கு விட்டமின் சி சீரம் எடுத்துக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க இதுக்காக செலவு பண்றதுக்கு பதிலா நெல்லிக்காவே சாப்பிட்டுட்டு போயிடலாம். பட் மறந்துடாதீங்க, விட்டமின் சி ரொம்பவே முக்கியம். அண்ட் இது கூடவே அதிகமா தண்ணி குடிங்க. அப்பனாதான் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும். ஓகே, இப்போ 5வது ஸ்டெப் என்னன்னா ஸ்கின் ப்ரொடெக்ஷன். ஃபேரான ஸ்கின்னை பெர்மனண்டா வச்சிக்க நீங்க இந்த ஸ்டெப்பை பண்ணணும். ஒண்ணுமில்ல, மேல சொன்ன 4 ஸ்டெப்ஸையும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்பனாதான் உங்களுக்கு கிடைச்ச ஃபேர் ஸ்கின் பெர்மனன்ட் ஆகும். அதாவது காலையில எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்ல தண்ணியில லெமனை புழிஞ்சி லேசா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குடிங்க. அடுத்து காலை அண்ட் நைட் மறக்காம ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அடுத்து வீக்லி ஒன்ஸ் உங்க ஃபேஸ் ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்க. அண்ட் மெலனினை கண்ட்ரோல் பண்றதுக்காக வெளியே போகக்குள்ள சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 8 hours நல்லா தூங்குங்க. அதிகமா அடிக்கடி தண்ணி குடிங்க. அண்ட் கொலாஜனை பூஸ்ட் பண்றதுக்காக விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸை அதிகமா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லனா விட்டமின் சி டேப்லெட் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனா நீங்க நெல்லிக்காய் சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து நீங்க கடைசியா பண்ண வேண்டியது இப்ப சொன்ன எல்லாத்தையும் திரும்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். இப்படி நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாலே உங்க ஸ்கின் மேல படிஞ்சிருக்கிற டார்க் டோன் எல்லாமும் சீக்கிரமா மறைய ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு ஒரு ஃபேர் அண்ட் க்ளோவான ஸ்கின் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல உங்களை அழகா மாத்துறதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, சோ அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் லைக் பண்ண என்னோட ஃபேஸ் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். வேணும்னா லைக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோல சோப் யூஸ் பண்ண கூடாது, அதுல pH லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது உண்மைதான். ஆனா இந்த வீடியோ பாக்குற உங்கள நிறைய பேரு முகத்தை கழுவுறதுக்கு சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? சோ நீங்க யூஸ் பண்ற சோப்போட நேம் என்னன்னு கமெண்ட்ல எழுதி வைங்க. நான் அடுத்த வீடியோல நீங்க சொன்ன சோப் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அத pH டெஸ்ட் பண்ணி எது பாஸ் ஆகுது எது ஃபெயில் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மூலமா நீங்க யூஸ் பண்ற சோப் பெஸ்டா இல்ல ஒஸ்டா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.